நானும் திருமதியில் வாசம் பண்ணிருக்கிறேன். சும்மா அதை சொல்றாங்க. ஒவ்வொருத்தையும் அதே தான் பேச முடியாது. அவரை சிறுமனைக்கு அனுப்பி உங்களை போன்ற சுரநோய்களை கொல்ல வந்தவள் என்று நினைத்து கொல்ல வந்தவரா? ஆமா, பிராமணத்தை பிறந்தவள், ஐயரு பிறந்தவள். எங்க இருக்கா? அதாவது எந்த இடத்துல முடிந்தாலும் ஆபத்து அவங்களை அடிக்கலாம் உதைக்கலாம், அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது. அதாவது இந்த நேரத்திலே இன்னைக்கு வரக்கூடிய போட்டிகளெல்லாம் அனைத்தையும் நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாய். மரியாதையாக சொல்கிறேன், இருவரும் இடவிடாமல் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக உன்னை அழைத்து விடலாமா? அதே காளியே, அடியே, கங்கையே, சந்திரமுக பாடம் இந்த சிலையோடு ஆடிய சமபுரியத்த முடியாமல் முட்டி போட்டு விட்டாய். அந்த அம்மா முட்டி போட்டு உன்கிட்ட சண்டைக்கு முட்டி போடுது, அது உனக்கு முடியல. நீ முட்டி போடுறா, முட்டி கூட போடாது. டேய் மாலி டேய் மச்சான் கெடியடா வாடா. என்ன மச்சான்? ஓ இது என்ன? அது கை, இது முட்டி, ரெண்டு சேர்ந்தா கை முட்டி. அது அதான் நடிச்சுக்கற. நீ முட்டி போடுறா. இனிமே அவளை விட மாட்டேன். நீ எப்ப வருவா என்று
வயசுக்கு போய் நீ ஓட முடியுமாப்பா? அவரு அனுபவம் வயசு வராது. ஒரு மாசமா படிக்கிறாரு. நான் வல்லடாங்கிறாரு. என்ன பண்றது? 75ல கத்துக்கிட்ட நாடகம் இது. 75ல எங்க அம்மாவை சொல்றதே தெரியல எங்களுக்கு. டேய் நான் போறதுடா. முடியல. என்ன பண்றது? அடியே சண்டக்கங்கி மரியாதை சொல்கிறேன். இந்த இடத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு ஓடிவிடு. உனக்கு உயிர் பிச்சை நான் தருகிறேன். தண்டல் செட்டே போய் தான் கோட்டாத்துல 2-3 பேர் போய் தான் தண்டல் செட்டே உருவாக்குறாங்க தெரியுமா? ஆமா. அடி கடைக்கால அப்புறமேட்டா தண்டல் செட்டே வெளியே காளியே அடியே கங்கா பாரடி காளிகளே ஆடி பாரடி வந்த மீது வீர மந்தாரம் தொடுத்தான். பாரடி வந்த மீது வீர மந்தாரம் தொடுத்தான். ஆடிய மந்தாரம் போல வாசிலே. ஆடிய மந்தாரம் போல வாசிலே. அம்மா தாயே கங்கா தேவி, நீ யார் என்று அறியாமல் உலகத்தில் சமர்ப்பணி வந்து விட்டேன். என்னை நான் செய்த தவறை நீங்க பெரிய மனதை பண்ணி என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா. மன்னிப்பு காளியே தெரியாமல் ஏதோ உள்ளத்தில் வளரிவிட்டேன். சற்று நான் செய்த குற்றத்தை நீங்க தான் பெரிய மனிதன் பண்ணி என்னை மன்னிக்க வேண்டும் அன்னையே. ஆனால் காளியே என்னுடைய மகனை அறியாமல் என்னுடன் எதிர்க்க முடியாது. உன் பிழையை நான் புரிந்து கொண்டேன். ஆமா அதனால் இல்ல கீழே தான் இருந்தாரு. ஏவல்களை உனக்கு பாதி பங்காக சாமி வருகிறேன். எனக்கு அடிபணிந்து வருவாய். இன்று முதல் அப்படி இன்று முதல் உன் வீரத்தை விட்டு சோகமடைவாய்.